அன்பு தமிழ் சாவல் பெருமக்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்கள். நான் உங்கள் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன். இன்று நான் திருக்குறளில் இன்பத்துப்பாலில் 118வது அதிகாரமாக உள்ள கண்ணுது பழிதல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்றுள்ள 1173வது திருக்குறளை பற்றி அறிய போகின்றோம். கண்ணுது பழிதல் என்பதற்கு தலைவனின் பிரிவால் தலைவி வருந்துதல், அதாவது தலைவனின் பிரிவால் தலைவியின் கண்கள் வருந்துதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 1173வது திருக்குறளுக்கு செல்வோம். கதும் என தானோக்கி தாமே கழுலும் இது நகத்தக்கது உடைத்து. கதும் என தாம் நோக்கி தாமே கழுலும் இது நகத்தக்கது உடைத்து என்பது திருக்குறள். இந்த திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். அன்று தலைவனை தாமே விரைந்து காட்டிய கண்கள் இன்று அவரை காணவில்லையே என வருந்துவது நகைப்பிற்கு உரியது என்று தலைவி வருந்தி எண்ணுவதாக இந்த திருக்குறள் அமையப்பெற்றுள்ளது. அன்று தலைவனை விரைந்து காட்டிய கண்கள் இன்று தாமே வருந்தி நிற்பது நகைப்பிற்கு உரியது என்ற பொருளில் இந்த திருக்குறள் அமையப்பெற்றுள்ளது. நன்றி, வணக்கம்.